முட்டையே இல்லாத ஒரு முட்டப்பம் செய்யலாமா? கேரளா கண்ணூர் சைடில் இந்த ரெசிபி ரொம்ப பாப்புலராக செய்வாங்க. இட்லி தோசை செஞ்சு போர் அடிச்சிருச்சா இல்லை டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா யோசிக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு 1.5 கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும். ஓவர் நைட் சோக் பண்ணிட்டாலும் தப்பே கிடையாது. இப்போ பாருங்க பச்சரிசி அருமையாக ஊறி வந்துருச்சு. இனி இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1.5 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் சாப்பாடு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சால்ட், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு விட்டமின் A, D, E நிறைந்த சன்லைன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன். சன்லைன் யூஸ் பண்ணா கொலஸ்ட்ரால் பத்தி கவலைப்பட தேவையில்லை, ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ஆயில் ரொம்ப ஹீட் ஆயிடக்கூடாது. மிதமான ஹீட்ல இருக்கும் போதே ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. ஊத்தி ஒரு 30 செகண்ட்ஸ்ல மாவு இந்த மாதிரி மேல வரும். கூடவே பூரி மாதிரி உப்பி வரும். அவ்வளவுதான், சூப்பரான முட்டப்பம் ரெடி. அதே போல இதே முட்டப்பத்தை பனியார கல்லையும் ட்ரை பண்ணலாம். தாராளமா பிசுபிசுப்பே இல்லாத சன்லைன் சன்ஃப்ளவர் ஆயில அள்ளி தெளிச்சுக்கோங்க. இனி ஒரு கரண்டி மாவா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனீங்கன்னா சூப்பரான குட்டி குட்டி முட்டப்பம் ரெடி ஆயிடும். சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா வரும். ட்ரை பண்ணி பாருங்க.